எந்தெந்த வகையான ஹோமங்கள் முதல்ல இந்த புது வீட்டுக்காக இருக்கு அப்படிங்கிறத பத்தி சொல்லுங்கய்யா. 11 வகை ஹோமங்கள் 5 வகையிலிருந்து ஆரம்பிச்சு 48 வகை வரைக்கும் போக முடியும். ரொம்ப அத்தியாவசியமா பண்ணியே ஆகணும் பார்த்தோம் அப்படின்னாலே, மந்திரத்தை சொல்றதுக்குன்னு ஒரு அளவுகள் இருக்கு. இந்த சப்தம் அப்படிங்கிறது வந்து என்ன மாதிரியான சப்தத்தை அதிகமாக சொல்ல வேண்டும், குறைவாக சொல்ல வேண்டும், எந்த இடத்தில் அதை ஸ்வரங்கள் கொண்டு நீட்டி சுருக்கி சொல்ல வேண்டும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வழிமுறைகள் நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க. கோபூஜை அப்படிங்கிறது வந்து நம்ம கட்டாயம் ஒரு கிரக பிரவேசப்ப பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இந்த தமிழகத்திலேயே மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்பட்டது வந்து அனைவரும் ஒன்று சேர்ந்து விவசாயத்தையும், விவசாயத்திற்கு உறுதுணையாக இருந்த பசுவையும், அதற்கு நமக்கு கால சூழ்நிலையோடு ஒத்துழைத்த இயற்கையையும் வழிபாடு பண்ணினோம் நம்ம முன்னோர்கள். இந்த கோபூஜை அப்படிங்கிறது நம்ம முன்னோர்கள் தான். இந்த ஹோமத்துக்கு அப்புறம் பூஜை செய்தால் அவங்க அந்த வீட்டுக்கு குடி போவதற்கு முன் என்ன விஷயங்களை செய்ய வேண்டுங்க? எல்லா வீடுகளுமே ஒரு 95% பக்தி பிளஸ் நேயர்களுக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்தவர் கார்த்திகேயன் சுவாமிகள் அவர்கள். வணக்கம் ஐயா. ஐயா, நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு, ஒருவர் புது வீடு கட்டி ஒரு புது வீட்டுக்கு உள்ள போகும்போது எந்தெந்த ஹோமங்கள் செய்வது நல்லது, எந்தெந்த வழிபாட்டு முறைகள் பூஜைகள் செஞ்சு போகும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் எல்லாமே திருப்தியா அமையும் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாங்க. எந்தெந்த வகையான ஹோமங்கள் முதல்ல இந்த புது வீட்டுக்காக இருக்கு அப்படிங்கிறத பத்தி சொல்லுங்கய்யா. கிரகப்பிரவேசம், வீட்டிற்கு உள்நுழைதல். இதனுடைய சம்ஸ்கிருத வார்த்தை தான் கிரக பிரவேசம் அப்படிங்கிறது. இதில் நிறைய ஹோமங்கள், கணபதி ஹோமம், நவக்கிரக ஹோமம், லக்ஷ்மி ஹோமம், சுதர்சன ஹோமம், மிருத்யுஞ்சய ஹோமம், தன்வந்திரி ஹோமம், ஆயுஷ்ய ஹோமம், குலதெய்வ ஹோமம், பிராயச்சித்த ஹோமம், அஸ்திர ஹோமம், இப்படி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். ரொம்ப அவசியமானது அப்படின்னு பார்த்தோம்னாலே ஒரு 48 வகையான ஹோமங்கள் இருக்கு. இதில் உள்ளடக்க முடியும். 11 வகை ஹோமங்கள் 5 வகையிலிருந்து ஆரம்பித்து 48 வகை வரைக்கும் போக முடியும். அதை பண்ணணும். ரொம்ப அத்தியாவசியமாக பண்ணியே ஆகணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாலே, கணபதி ஹோமம், நவக்கிரக ஹோமம், லக்ஷ்மி ஹோமம், குலதெய்வ ஹோமம், அஸ்திர ஹோமம், இது வந்து நிச்சயமாக பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது. இதில் வந்து அந்த வீட்டில் வந்து நிலவு பூஜை, அந்த தாய் நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் வாசற்படிக்கான பூஜைகள், அதில் வந்து துவாரலக்ஷ்மி அப்படின்னு சொல்லக்கூடிய லக்ஷ்மி வாசம் செய்வதாக நம்ம பார்க்குறோம். அந்த துவாரலக்ஷ்மிக்கு உண்டான பூஜைகள். அடுத்தது கணபதிக்கான பூஜைகள், புண்ணியாகவாஜனம், அதை முடிச்சுட்டு கலச பூஜைகள், ஹோமங்கள் நடக்கும். இந்த ஹோமம் நடக்கிறதுல தான் விஷயம். நம்ம கணபதியை மட்டும் ஆவாகனம் பண்ணி வச்சுட்டு கூட எல்லா தேவதைகளையும், எல்லா சுவாமிகளுக்கும் உண்டான ஆகுதிகள், இந்த ஹோமத்தில் ஆகுதிகள் அப்படிங்கிறத வந்து எந்த தேவதையை வேணாலும் நம்ம வந்து அந்த இடத்துல வரவழைச்சி அழைச்சி நம்ம அதற்கான பதார்த்தங்களை ஹோமத்தில் இட முடியும். கணபதி ஹோமம்னு சொல்றோம். அது ஜென்ரலா எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தையை பயன்படுத்துறாளே தவிர, அதனுடைய காரணார்த்தம் அப்படிங்கிறது வந்து மக்கள்கிட்ட வந்து ரொம்ப தெளிவு இல்லாம இருக்கு. நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கா. இன்னைக்கு நிறைய பேர் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி எல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சிருக்கா, இல்லைன்னு சொல்றதுக்கு இல்லை. இருந்தாலும் அதில் ஒரு சில நபர்கள் தெரியாதவர்களும் இருக்காங்க. அந்த தெரியாதவர்களுக்கான பதிவு தான் இது. அப்போ அந்த கணபதி ஹோமத்திலேயே வந்து நம்ம இதெல்லாமே சேர்த்து பண்ண முடியும். இப்போ கணபதி ஹோமம் பண்ணுறோம் அப்படின்னாக்க நம்மளுடைய சங்கடங்கள்லாம் நிவர்த்தி ஆகிறதுக்கு தான். நவக்கிரக ஹோமம் நம்மளுடைய ஜாதக ரீதியாக இல்லத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கிரக நிலை உபாதைகள் என்ன இருந்தாலும்
நமக்கு அது சாதகமான சூழ்நிலையை அனுசரிக்க வேண்டும் அப்படின்றதுக்காக கிரகங்களுக்கான ஹோமம். லக்ஷ்மி கடாட்சத்தோட இருக்கணும் அப்படின்றதுக்காக மகாலட்சுமிக்கான ஹோமம். சரீர ஆரோக்கியத்தோட இருக்கணுன்றதுக்காக மிருத்யுஞ்சய ஹோமம். தீர்க்கமான ஆயுளோட இருக்கணுன்றதுக்காக ஆயுஷ்ய ஹோமம். உணவே மருந்தாக அமைய வேண்டும், உணவு நமக்கு விஷமாயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தன்வந்திரி ஹோமம். அக்கம் பக்கம் உற்றார் உறவினர், பந்து வர்க்கம், நண்பர்கள் வட்டம் இவர்கள் அனைவரும் அந்யோன்யமாக நல்லதொரு நட்போடு இருக்கணும் அப்படின்றதுக்காக சுதர்சன ஹோமம். அடுத்து நம்ம இயற்கைக்கு நிறைய உபாதைகளை பண்ணி தான் என்ன பண்றோம், ஒரு வீட்டை உருவாக்குறோம். இப்ப அதற்குண்டான பிராயச்சித்த ஹோமம். அடுத்து அஸ்திர ஹோமம். அந்த இடத்துல நம்ம ஒரு நல்ல ஒரு பாதுகாப்போட எந்தவித எதிர்ப்பும் இல்லாமல் நல்ல விதமாக நம்மளுடைய வாழ்க்கையை வாழையடி வாழையாக அந்த இடத்துல கொண்டு போறதுக்கு அஸ்திர ஹோமம். இப்படி நிறைய எந்த ஹோமத்தை எடுத்திருந்தாலும் அதற்கான பலன்கள் நமக்கு உண்டு. அந்த ஹோமத்தை பண்ணக்கூடியதுல சில வழிமுறைகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்க, மாத்ரா பலம், அந்த மந்திரத்தை சொல்றதுக்குன்னு ஒரு அளவுகள் இருக்கு. இந்த சப்தம் அப்படிங்கிறது வந்து என்ன மாதிரியான சப்தத்தை அதிகமாக சொல்ல வேண்டும், குறைவாக சொல்ல வேண்டும், எந்த இடத்தில் அதை ஸ்வரங்கள் கொண்டு நீட்டி சுருக்கி சொல்ல வேண்டும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வழிமுறைகள் நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதன் பிரகாரம் அதை கொண்டு போகும்போது எதிர்த்தாப்புல இருக்கக்கூடியவர்களுடைய என்ன அலைகள் அப்படிங்கிறது வந்து தூண்டப்பட்டு இந்த மந்திர அலைகள் அதோடு ஒன்றிணையப்பட்டு அவ்விடம் மிகப்பெரிய ஒரு லக்ஷ்மி கடாட்சத்தை தோற்றுவிக்கும். இது எல்லாமே இந்த பிரபஞ்ச ஆற்றல் அப்படிங்கிற ஒரு அதிர்வலையை தூண்டக்கூடிய விஷயம்தான் இது எல்லாமே. இது சயின்டிஃபிக்கான ஒரு விஷயம்தான். ஹோமம் அப்படிங்கிறதும் ஒரு வகையான அறிவியல் சார்ந்த ஒரு விஷயம்தான் அது. அதே மாரிங்கய்யா, இப்போ கோபூஜை அப்படிங்கிறது வந்து நம்ம கட்டாயம் ஒரு கிரக பிரவேசப்ப பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ, அது எந்த மாரி விஷயங்கள்ல பண்ணணும்? அதுக்கான காரணம் எதுவா இருக்கு? அப்படிங்கிறத பத்தி சொல்லுங்கய்யா. நம்ம முன்னோர்கள் அந்த பசு அப்படிங்கிறத வச்சு தான் தன்னுடைய வாழ்க்கைய வாழ்ந்தா. அதுதான் ஆதாரமா இருந்தது ஒரு நேரத்துல. நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய பயணம், வாழ்க்கை பயணம் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். வாழ்க்கையில பயணப்பட்டு ஒரு இடத்துக்கு போறதாவும் எடுத்துக்கலாம். நம்மளுடைய வாழ்க்கை பயணமாவும் எடுத்துக்கலாம். அதே சமயம் நம்மளுடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியது அப்படிங்கிறது வந்து பசு அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய வாழ்க்கையோட ஒன்றிணைஞ்ச ஒண்ணு. இந்த தமிழகத்திலேயே மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்பட்டது வந்து அனைவரும் ஒன்று சேர்ந்து குரல் கொடுத்த ஒரே விஷயம் ஜல்லிக்கட்டு. அப்ப இந்த பசுவுக்காக எவ்வளோ தூரம் நம்மளுடைய ஒரு ஒன்றிணைப்பு அப்படின்றது இருந்தது. மத்த எந்த இதுக்கும் வந்து அந்த அளவுக்கு ஒன்றிணையல இல்லையா? அதற்கு என்ன காரணம்னா, நம்மளுடைய இரத்தத்தோட கலந்த ஒரு விஷயம் அது. தன்னுடைய இரத்தத்தை பாலாக கொடுக்கக்கூடியது. விவசாயத்திலிருந்து, நம்மளுடைய பயணத்திலிருந்து எல்லாத்துலயும் வந்து அதனுடைய கலவை இருந்தது. அதனால மனிதன் என்ன பண்ணான் அப்படின்னா, அத வழிபாடு பண்ணினான். அதற்குன்னு ஒரு நாள ஒதுக்கினான். அததான் பொங்கல் திருவிழாவாக கொண்டாடினான். விவசாயத்தையும், விவசாயத்திற்கு உறுதுணையாக இருந்த பசுவையும், அதற்கு நமக்கு கால சூழ்நிலையோடு ஒத்துழைத்த இயற்கையையும் வழிபாடு பண்ணினான் நம்ம முன்னோர். அந்த கோபூஜை அப்படிங்கிறது நம்ம முன்னோர்கள் தான். 33 தேவர்களும் அதனுள் அடக்கம் அப்படிங்கிறோம். இப்ப எல்லாமும் அதனுள் அடக்கம். அதனால அந்த கோபூஜையை வழிபாடு செய்து நம்ம முன்னோர்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குறதா தான் அதுல பாவனை பண்ணி நம்ம ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். அதேபோன்று அதனுள் இருந்து கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் மருத்துவ குணம் வாய்ந்தது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கிறோம். அதனால அத நம்ம போற்றுதலுக்குரிய, வணங்குதலுக்குரிய ஒரு விலங்காக நம்ம பார்க்கிறோம். இப்ப இந்த கிரக பிரவேசம் செய்வதற்கு முன்னாடியே, சில வீடுகள்ல பார்த்தீங்கன்னா, வேலை வந்து ஒரு 70% முடிஞ்சிருக்கும்போதே, அதற்கான நாள் வந்துரும். நல்ல நாள் இருக்காது. ஸோ, அப்படிங்கிறது இந்த பூஜை அப்படிங்கிறத அந்த சூழ்நிலையே வச்சுருவாங்க.
வச்சதுக்கப்புறம் அந்த வேலை அப்படிங்கிறது அடுத்த ஒரு 3 மாதங்கள் கூட நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படி அந்த ஹோமத்துக்கு அப்புறம் பூஜை செய்தால், அவங்க அந்த வீட்டுக்கு குடிபோவதற்கு முன் என்ன விஷயங்களை செய்ய வேண்டுங்க? அ பொதுவா வந்து சில வாய்ச்சாபங்களும், கண் திருஷ்டிகளும் ஏற்படாமல் இருப்பதற்காக வந்து எல்லா வீடுகளுமே ஒரு 95% வேலை முடிஞ்ச நிலையில தான் வந்து ஏதாவது ஒரு குறைய வச்சுட்டு தான் அந்த கிரகப்பிரவேசத்த பண்ணணும்னு சொல்லி கடைப்பிடிச்சுட்டு இருக்கோம். சில கண் திருஷ்டிகள் வந்துறக்கூடாது அப்படின்றதுக்காக. அது முழுமை பெற்ற பிறகு என்ன பண்ணணும்? இப்ப வசதி இருக்கு, ஹோமம் பண்ணிக்க முடியும் அப்படின்னாக்க, கணபதி ஹோமம், நவக்கிரக ஹோமம், லக்ஷ்மி ஹோமம், குலதெய்வ ஹோமம், பிராயச்சித்த ஹோமம் இத மட்டும் பண்ணிக்கலாம். இல்லை, வசதி வாய்ப்புகள் இல்லை. ஏற்கனவே ரொம்ப சிரமங்களுக்கு உட்பட்டு இந்த வீட்ட கட்டி முடிச்சாச்சு. மேலும் மேலும் அதுல போய் செலவு பண்றதுக்கு இல்லை அப்படின்னா, அழகா ஒரு கோமாதாவ அழைச்சுன்னு வந்து, அதற்கு ஒரு பழத்த குடுத்து, ஒரு புடி பச்சரிசியும், புடி நாட்டு சர்க்கரையும் கலந்து, ஒரு கரும்பு துண்டு வாங்கி, அந்த பசுவிற்கு வந்து அத உணவாக கொடுத்து, அத வந்து வலம் வந்து 11 முறை வலம் வந்து வணங்கிட்டு, நம்ம ஆஸ் யூசுவல் லைஃப வந்து வாழ்ந்துக்கிறது நன்மை. அதுவும் முடியல. அத போய் அழைச்சுன்னு வந்து அதுக்கு ஒரு ரூ. 500 குடுத்து, இதெல்லாம் பண்றதுக்கு எனக்கு சூழ்நிலை இல்ல. நான் வந்து அலுவலகத்துக்கு டெய்லி ஓடிண்டே இருக்கேன். இதெல்லாம் என்னால முடியாது. அப்படிங்கிற நபர்கள் வந்து கோமியம் இன்னைக்கு வந்து இந்த கடைகள்லயே அத வந்து விற்பனை பண்ண ஆரம்பிச்சாச்சு. அத வாங்கிட்டு வந்து வீட்ல உள்ள, வெளியில எங்க பார்த்தாலும் தெளிச்சுட்டு, நம்ம வந்து நல்ல விளக்கு ஏத்தி வச்சு, குலதெய்வ படத்த எடுத்து வச்சு, அதுக்கு ஒரு படையல போட்டு தீபாராதனை பண்ணிட்டு, எல்லாருமா விழுந்து கும்பிட்டு, அன்னைக்கு எல்லாரும் ஒத்துமையா ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடணும். அதுதான் மிக முக்கியம். அத வந்து ஒத்துமையா ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட்டு முடிச்சு, நம்மளுடைய அன்றாட வாழ்க்கைய வாழ ஆரம்பிக்கலாம். செலவு பண்ணி பண்ணிக்கிறதும் பண்ணிக்கலாம். செலவே இல்லாம பண்றதுனாலும் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு சனாதன வழிபாடு அப்படிங்கிறதே வந்து எல்லா இடங்கள்லயும், இது இல்லை அப்படின்னா இது அப்படிங்கிற மாதிரியான ஒரு என்ன பண்ணியிருக்கா? ஒரு ஆப்ஷன் அப்படிங்கிறத வந்து நமக்கு குடுத்துருக்காங்க. அத நம்ம தான் பயன்படுத்திக்கணும். எந்த இடத்துல எத பயன்படுத்தணுங்கிற ஒரு பகுத்தறிவு அப்படிங்கிறது நமக்கு இருந்தா நன்மைகள் உண்டு. இதுல சில நபர்கள் இருக்கா, யானை கோமியத்த வாங்கின்னு வந்து வீட்ல எல்லாம் தெளிக்க ஆரம்பிச்சுட்டா. தயவு செஞ்சு பசுமாட்டினுடைய சாணத்தை தவிர வேறு எந்த ஒரு விலங்குகளினுடைய கழிவுகளை மனிதன் பயன்படுத்துவதற்கு அருகதை அற்றது. யானையினுடையது வந்து பயன்படுத்துவதற்கு அருகதை அற்றது. இன்னைக்கு என்ன சில நபர்கள் வந்து யானைகிட்டேருந்து பிடிச்சுன்னு வந்தெல்லாம் பண்றா. அத நான் கேள்விப்படுறேன். இந்த சில இடங்கள்ல நானே போய் கூட அந்த மாதிரியான சில சூழ்நிலைகள சந்திக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு தவறான போக்குகள் மக்களிடத்துல இன்னைக்கு நிலவ ஆரம்பிக்குது. அதற்கு சில அ என்னை போன்ற ஆன்மீகவாதிகளும் உறுதுணையாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அது தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான் அதுவும். நம்ம இப்ப கிரகப்பிரவேஷம் பத்தி நெறைய விஷயங்கள் பேசினோங்க. கண்டிப்பா நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கள் அமைஞ்சிருக்குங்க. ரொம்ப நன்றி.